Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது நான் ஒரு 6 நாளுக்கு முன்னாடி ஒரு போல் வச்சிருந்தேன். அதாவது ஓட்டிங் அப்படின்றத போட சொல்லி கேட்டிருந்தேன். நான் நீங்க வந்து மாச சம்பளம் வந்தோடனே எத்தனை பர்சன்டேஜ் சேமிக்கிறீங்க அப்படின்றத கேட்டிருந்தேன். அதுல எத்தனை பேர் நம்ம ஓட் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் சைட்ல கொடுக்குறோம் பாருங்க. அதுல மாத வருமானம் சேமிக்கிறதுல 10% சேமிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தோம். நம்ம அந்த 10%க்கு பார்த்தீங்கன்னா அதே 10% நாங்கள் சேமிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. 20%ல பார்த்தீங்கன்னா 13% பேர் வந்துட்டு சேமிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 50%ல வெறும் 4% பேர் தான் வந்துட்டு சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. மீதம் இருக்கக்கூடியதுல பார்த்தீங்கன்னா 0% நீங்க சேமிக்கவே இல்லை அப்படின்றத கேட்டதுல 73% பேர் வந்துட்டு நான் சேமிக்கவே இல்லைங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. நம்ம வந்துட்டு ஒருத்தட்ட காசை போட்டு சேமிக்கிறது, பேங்க்ல வச்சு சேமிக்கிறது, நம்ம இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால வந்துட்டு வருமானமும் கம்மியாகி போச்சு. இதனால என்ன பண்ண முடியும்? அப்போது நம்ம வந்துட்டு சிலருடைய கேள்வி இருக்கலாம், நான் வந்துட்டு தங்கத்தில் சேமிக்கலாமா, அல்லது வந்துட்டு எஃப்டி இல்லை ஆர்டி இல்லை வந்துட்டு எஸ்ஐபி இந்த மாதிரி விஷயங்களை போட்டு வைக்கலாமா பணத்தை அப்படின்ற மாதிரி. ஸோ பொதுவாக இங்கே நிறையா வந்துட்டு தங்கம் வந்துட்டு மாதம் ஒரு படத்தை கட்டி சேமிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க கூட அந்த மாதிரி தான் தங்கம் அப்படின்றது அவங்க வாங்குறாங்க. மாதம் ஒரு அமௌண்ட் சீட்டு மாதிரி போட்டு வருவாங்க, நல்ல பிரபலமான ஒரு நகை கடை அப்படின்றதுல. ஸோ அதில் சொல்கிறது என்ன, இது ஸ்பான்சர்லாம் கிடையாது, ஜோயால் காசு அப்படின்றதுல வந்து போடுவாங்க. ஸோ தங்கம் அப்படின்றது சீட்டு மாதிரி வந்து போட்டுட்டு வந்துருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதிரி தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் அந்த நகை அப்படின்றது போய் வாங்கிடுவாங்க. இப்படி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் தங்கம் சேர்றதுக்கு. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக, ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, நீங்க அதுல தான் போடணும், அப்படிதான் நகையை சேமிக்கணும்னு நான் சொல்லல. இருக்கிற விஷயத்த நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ இது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் அப்படின்றது கிடையாது. ஓகே, இது ஒரு டிஸ்க்ளைமராகவே சொல்லிடுறேன். ஓகே, அதாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா இத்தனை நாளா, ஒரு நகையை சேமிக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு காசு எடுத்துட்டு போய் கொடுக்குறோம், நகையை வாங்கிட்டு வரோம், அவ்வளவுதான், அப்படிதானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் தட் சென்னை வந்து ஒரு 10 இயர் அப்படின்றது ஆயிட்டு இருக்கும். பெருசா புது நகை அப்படின்றது நான் வாங்கல. ஆனா என்னை விட கம்மியா சம்பளம் வாங்கக்கூடியவங்க, பெருசா இதுவே இல்லாதவங்க, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, வருமானம் கம்மியா வரவங்க தான். அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் அவங்க கிட்ட வந்துட்டு 5 சவரன் 6 சவரன் நகை அப்படின்றதுக்கு இப்போ நான் 10 வருட காலத்துல அவங்கள பார்த்ததில்ல. 6 சவரன் 5 சவரன் அப்படின்ற நகை வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்கு. அப்போ நான் யோசிக்கும் போது, பேசும்போது, அவங்கள்ட்ட கேட்கும்போது சொல்றது என்னன்னா, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குங்க. நான் என்ன பண்றேன்னா, மாசம் என்னுடைய காசு எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த நகை கடையில் சீட்டு போடுறேன் நானே, அதனால நான் மாசம் கண்டிப்பா போட்டுருவேன். ஏதாவது ஒரு வகையில் அந்த நகை அப்படின்றது என்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த நகையை சேமிக்கணும்னா நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இதுல இன்னும் குறிப்பா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்துட்டு நம்ம ஒரு வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்காக நம்ம நகர்றோம் அப்படின்றாங்க. நீங்க நினைப்பீங்க அவங்களுக்கெல்லாம் கடன் இருக்காது, அவங்க என்னப்பா அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பர்சனல் லோன் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மகளிர் குழுவில் 2 லோன் அப்படின்றது போயிட்டு இருக்கு. அவருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பைக் லோன் அப்படின்றது போயிட்டு இருக்கு. 4 போயிட்டு இருக்கு. அவருக்கு என்னப்பா, மனைவி சம்பாதிப்பாங்க, அவர் தான் சம்பாதிக்கிறார். அவங்களுக்கு என்னப்பா, அவங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்க இருக்காது, 3 குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்க படிச்சுட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ எப்படின்னா இந்த ரொட்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. நான் விசாரிக்கும் போது அவர் அதான் சொன்னார், இந்த மாதிரி நான் வந்துட்டு என்கிட்ட காசு இருக்கும்போது என்ன செய்வேன்னா, நான் எக்ஸ்ட்ரா கூட கட்டிட்டு வந்துடுவேன். என்கிட்ட காசு இருக்கும்போது எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறப்ப ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த காசு அப்படின்றது வந்துட்டு நான் எப்படி இருந்தால் ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நான் பண்ணிடுவேன். நான் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கறது இல்லை பார்ட் டைம் பார்க்கறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிடுவேன். இப்படி பண்ணுறதுனால என்னால் வந்துட்டு அந்த ஒரு காசு நகை ஒரு வேளை அடமானம் வச்சாலும் நான் அதை உடனே மூட்டுருவேன். நான் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நாங்கள் வந்துட்டு பசங்களையும் படிக்க வச்சுட்டு இருக்கோம். நாங்கள் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எங்கள் கையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5-6 சவரன் வந்து நகை அப்படின்றது இருக்கு. அப்படின்னு இன்னைக்கு ரேட்டுக்கு போட்டு பாருங்க எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு, அவ்வளோ பெரிய தொகை அப்படின்றது. சரி, ஓகே, அப்போ சேமிப்பு அப்படின்றது நமக்கு எந்த இடத்துல எளிமையா மிக பாதுகாப்பா இருக்கோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி நமக்கு இதுல பாதுகாப்பு இருக்கு அப்படின்னா, ஏங்க வீட்டில் இருக்கக்கூடிய உண்டியில் காசை சேர்த்து வச்சு கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளால பண்ண முடியும். அவ்வளோ டிசிப்ளின் எனக்கு இருக்கு அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ பணம் சேமிக்கிறதுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு மனசு தான் வேணும். அதாவது நான் காசை சேமிக்கணும், வருமானம் எனக்கு அதிகமாக வரணும் அப்படின்றது கிடையாது. இத்தனைக்கும் வந்துட்டு அவருக்கு இதுக்கு முன்னாடி இருந்துட்டு இருக்கக்கூடிய பழக்கம் இப்போ கிடையாது. ஏன்னா அவங்களுடைய மனைவி அவ்வளோ தூரம் அவர்கிட்ட பேசி, ஏன்னா அவர் அதான் சொன்னார், என் ஒய்ஃப்னால தான் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அதனால தான் எனக்கு இப்போ
வெளியில போனா ஏதாவது ஃபங்க்ஷன் போனா நான் கழுத்து நிறைய நகை போட்டு போறேன். எல்லாரும் நினைப்பாங்க, அப்பா இவன் சரியான பணக்காரன் போல அப்படின்னு நினைப்பாங்க. கிடையாது, எனக்கு வருமானம் வருது, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஸோ என் வேலையை ஸ்டடி பண்ணிக்கிட்டேன். ஏதாவது பார்ட் டைம் வேலை இருந்ததுன்னா அப்பக்கப்ப நான் போய் பார்ப்பேன். நான் அந்த மாதிரி வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன், செடியில் இருந்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு இந்த ஆப்ஷன் ஆன்லைன் டெலிவரி இந்த மாதிரிலாம் கிடைக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்போ வருமானத்தை பெருக்கிறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் சில தியாகங்களை நம்ம செஞ்சுதான் ஆகணும். நான் போய் வந்துட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல இப்பயும் சொல்றேன், இந்த ஜாப்ல போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. அப்போ நம்மளுடைய வருமானம் இரட்டிப்பு ஆகணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வேலையை பண்ணணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்றது இதன் மூலியமா நமக்கு தெரிய வருது. நீங்களும் உங்களுடைய நகையை எங்க சேமிச்சுட்டு இருக்கீங்க, நகை எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் இன்னும் பண்ணலைங்க, வீட்டில் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நீலாங்கரையில் வந்துட்டு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கோல்டு ஷாப்பு. அதில் போய் கேட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம போகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது. போனால் பெரிய நகையாக போடுங்க, என்ன சார் இதோட மாதம் 1000 ரூபா 2000 ரூபா போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கூச்சம் அப்படின்றது இருக்குது. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன், அதெல்லாம் தாண்டி ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்புறமேட்டுக்கு சார் வாங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போவேன், ஒருவேளை அங்கே டீட்டெயில் கிடச்சிதுன்னா, ஸோ டீட்டெயில் கிடச்சினா இல்லை, நான் போடுறேன், எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டேன். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. அப்படியே சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்கானது கிடையாது. ஸோ என்னுடைய அனுபவம் அப்படின்றத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றது வரவேற்கப்படுகிறது. ஏன்னா நீங்கள் பேசினாதான் எனக்கு தெரியும் மக்களுடைய மனசில் என்ன இருக்குது, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு. அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தொகையை சொல்லியிருந்தீங்கனாலும் நான் இந்த இடத்துல இத்தனை % போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி கீழே கமெண்ட். ரொம்ப நன்றி.